ரஷ்ய அரசாங்கம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் கேம் பிளே அப்படிங்கிறத போக்ரோவோஸ்க்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு நாட்களாக போக்ரோவோஸ்கை நோக்கி வேகமாக முன்னேறிக்கிட்டு இருந்த ரஷ்யா படைகள் இப்போ திடீர்னு அங்கே ஸ்லோ டவுன் ஆகிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஒரு பக்கம் செகண்டரி மிலிட்ரி அஃபென்சிவ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரஷ்ய அரசாங்கம் திடீர்னு போக்ரோவோஸ்க்ல இருந்து வேறு பக்கம் அவங்களோட ஃபோக்கஸை திருப்பினதுக்கான காரணம் என்ன, ரஷ்யாவினுடைய இந்த திடீர் நகர்வு உக்ரைன் போரில் என்ன மாதிரியான விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தும், இந்த மாதிரி பல விஷயங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம போய் டீட்டெயிலாக பார்த்தோம்னா. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர்ல ரஷ்ய அரசாங்கம் போக்ரோவோஸ்க் பகுதியில் ஒரு மிலிட்ரி அஃபென்சிவ் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ அது கூட சேர்த்து உஹ்லெடார் அப்படிங்கிற பகுதியில் செகண்டரியாக ஒரு மிலிட்ரி அஃபென்சிவ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, செல்விடோன், உக்ரைன்ஸ்க் இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய ரஷ்யா படைகளை நல்லா ஸ்ப்ரெட் ஆகியும் சண்டை போட சொல்லி ரஷ்யா கிட்ட இருந்து உத்தரவு பறந்துருக்குது. ஸோ நமக்கு இதை பார்க்கும்போது ஒன்று தான் தோணும், ஏன்பா போக்ரோவோஸ்க் பகுதியில் தான் ஒரு மெயின் அஃபென்சிவ்ங்கிறது போய்கிட்டு இருக்குது, டான்பாஸ் பகுதியை பிடிக்கிறதுக்கு அந்த நகரம் தான் இப்போ ரஷ்யாவினுடைய பிரைமரி டார்கெட்டாக இருக்கும் பொழுது அந்த போக்ரோவோஸ்க் பகுதியில் ஃபோக்கஸ் பண்ணாமல் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் உக்லெடார் இந்த மாதிரி சில்விடோன் மாதிரியான பகுதிகளில் ரஷ்யா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக போக்ரோவோஸ்க் பகுதியை குறி வச்சதாங்க ரஷ்யா இந்த எல்லா நகரங்களையுமே பண்ணிகிட்டு இருக்குது. நமக்கு பார்க்கறதுக்கு இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் மாதிரி தெரியும். ஆனால் இது எல்லாமே போக்ரோவோஸ்க் நகரத்தை வீழ்த்துறதுக்கான ரஷ்யாவினுடைய ஒரு மிகப்பெரிய திட்டம் தான். சரிப்பா, ரஷ்யாவோட திட்டம் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ரஷ்யா படைகள் இப்போ போக்ரோவோஸ்க்லேருந்து வெறும் ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டினாங்கன்னா போக்ரோவோஸ்க்ல ஒரு மிகப்பெரிய யுத்தம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் ரஷ்யா படைகள் கடந்த ஒரு சில நாட்கள், ஒரு 2-3 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோ டவுன் ஆகிட்டாங்க. போக்ரோவோஸ்க் பகுதியில் பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமும் ரஷ்யா சைடில் இல்லை. அதுக்கு பதிலாக உக்லெடார் பகுதியில் இந்த செகண்டரி அஃபென்சிவ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் போக்ரோவோஸ்க்குள்ளே அவங்க நுழையிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு யுத்தத்தில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இது பார்க்கப்படுது. இந்த உக்ரைன் போர் ஆரம்பித்ததுலேருந்தே ரஷ்ய அரசாங்கம் ஃபாலோ பண்ணுற ஒரு காமனான டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் லைனை ஸ்ட்ரெச் பண்ணுறது. அதாவது இந்த ஃப்ரண்ட் லைனை எந்த அளவுக்கு பெருசாக வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக வச்சுக்க முயற்சி செய்வாங்க. இதன் மூலமாக உக்ரைன் படைகள் இந்த ஃப்ரண்ட் லைன் பூராமே சண்டை போட வேண்டும் அப்படின்ற ஒரு தேவை வரும் பொழுது அவங்க கிட்ட, ரஷ்யா கிட்ட இருக்கிற அளவுக்கு மேன் பவர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஃப்ரண்ட் லைன் பெருசாக இருந்தாலும் இந்த ஃப்ரண்ட் லைன் பூராவுமே அவங்களால சண்டை போட முடியும். ஸோ இதை ஒரு அட்வான்டேஜாக ரஷ்யா ஸ்டார்டிங்லேருந்தே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் போக்ரோவோஸ்க்லையும் பண்ணுறதுக்கு ரஷ்யா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் தாங்க உக்லெடாரில் இப்போ இந்த செகண்டரி அஃபென்சிவ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த உக்லெடாரை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஒரு பகுதி தான். ஸோ 2022 ஒரு முறை இதை கேப்சர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அந்த குளிர்காலம் ஆரம்பித்தப்போ ஒரு முறை ரஷ்யா பெரிய அளவுக்கு பின்வாங்கியிருந்தாங்க. அப்போது இந்த உக்லெடார் பகுதியும் விட்டு பின்வாங்கி இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அதே பகுதியில் இந்த அஃபென்சிவ் ஆரம்பிக்கிறதன் மூலமாக இந்த பகுதியை கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறாங்க. ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இதை கேப்சர் பண்ணாலும் கவலைப்பட போகிறதில்ல, கேப்சர் பண்ணலைனாலும் கவலைப்பட போகிறதில்ல. ஸோ எப்படி பார்த்தாலும் தனக்கு லாபம் தான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த அஃபென்சிவ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்ரோவோஸ்க்குள்ள ரஷ்யா போகும் பொழுது கண்டிப்பாக உக்ரைன் அரசாங்கம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் படைகளை இந்த போக்ரோவோஸ்க் பகுதியில் குவிப்பாங்க. ஸோ அந்த ரிசர்வ் படைகளை அங்கே அவங்க குவிக்கக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே இந்த செகண்டரி அஃபென்சிவ் அப்படிங்கிறதையே ரஷ்யா ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. ஸோ ரஷ்யா இங்கே ஒரு பெரிய அஃபென்சிவை நடத்துகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உக்ரைன் அவங்களோட ரிசர்வ் ஃபோர்ஸில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இங்கே கொண்டு நிறுத்தணும் இல்லையா. ஸோ அதை பண்ண வைக்கிறதுக்கு தான் ரஷ்யா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்த பிடிச்சாலும் பிரச்சனை இல்லை, பிடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் தான் ரஷ்யா இந்த ஒரு அஃபென்சிவையே நடத்த போகிறாங்க. ஏன்பா, அப்போ உக்ரைன் படைகள் ஜஸ்ட் ரஷ்யா ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறாங்க, அவங்க போக்ரோவோஸ்க்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணலாம் இல்லையா. அது வரைக்கும் உக்லெடாரில் என்ன ஆனாலும் கவலை இல்லை, இங்கே ஒரு பெரிய பேட்டில் நடக்குது அப்படிங்கும் பொழுது இந்த இடத்த மட்டும் உக்ரைன் ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உக்ரைனால முடியாதுங்க. காரணம்
உக்லெடாருக்கு உக்ரைன் ரிசர்வ் படைகள் அனுப்பல அப்படின்னா ஒன்னு ரஷ்ய படைகள் போக்ரோவோஸ்க் நோக்கி முன்னேறி வர்றத கொஞ்சம் டிலே பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அங்க டிலே பண்ணிக்கிட்டே இங்க உக்லெடார்ல ரஷ்யா வந்து அவங்களோட அட்டாக்கை இன்டென்சிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உக்லெடார் ரஷ்யாவினுடைய கைகளுக்குள்ள விழுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படி மட்டும் உக்லெடார் விழுந்துருச்சு அப்படின்னா ரஷ்யா அதோட நிறுத்த மாட்டாங்க, தொடர்ந்து முன்னேறி வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்லேவிடோன், உக்ரைன்ஸ்க் இந்த மாதிரி பகுதிகள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஹைவேல தான் இருக்குது. ஸோ அந்த பகுதியை வரைக்கும் ரஷ்யா ரீச் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய ஏரியா ரஷ்யாவோட கைகளுக்குள்ளே வந்துடும். ஸோ உக்லெடாரையும் உக்ரைனால் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே படைகள் அனுப்பி தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, உக்லெடார் மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி செல்விடோன், அதே மாதிரி உக்ரைன்ஸ்க் இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய ரஷ்ய படைகளை நல்லா ஸ்ப்ரெட் ஆகி சண்டை போட சொல்லியும் ஒரு உத்தரவு வந்து பறந்துருக்குது. ஸோ இந்த செல்விடோன், இந்த உக்ரைன்ஸ்க் பகுதிகளில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி போக்ரோவோஸ்க் வந்து டான்பாஸ் பகுதியினுடைய மேற்கு பக்கம் ஒரு முக்கிய நகரமாக இருக்குதோ அதே மாதிரி டான்பாஸ் பகுதியினுடைய தெற்கு பக்கம் இந்த சின்ன சின்ன கிராமங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா டான்பாஸுக்கான ஒரு ஃபைட் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரஷ்ய படைகள் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இங்கேயும் உக்ரைன் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு வரும் இல்லையா. ஸோ அதற்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஃபோர்ஸஸ், ஆயுதங்கள் அப்படிங்கிறதையும் உக்ரைன் அலோகேட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு சிக்கல் அப்படிங்கிறது உருவாகி இருக்குது. சரி, ரஷ்யா தான் இப்படி வளைச்சு சிக்கலை உருவாக்குது அப்படின்னு பார்த்தா உக்ரைன் அரசாங்கமே குர்ஸ்க் அப்படிங்கிற பேரில் தனக்குத்தானே ஒரு குழியை தோண்டி வச்சுட்டு அங்கிட்டு போய் உட்காந்துருக்குது. ஸோ இப்போ உக்ரைன் அரசாங்கம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக படைகளை குர்ஸ்க்குள்ளே அனுப்ப போகிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஸோ உக்ரைன் இப்படி குர்ஸ்க்குள்ளே படையை அனுப்பிச்சு அங்கே ஏதாச்சும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனாங்க அப்படின்னா பரவாயில்ல, ஆனால் அட்வான்ஸ் ஆக முடியல அப்படின்னா அது அவங்களே வச்சுக்கிற ஆப்புக்கு சமம். காரணம், ஒரு பக்கம் ரஷ்ய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் படையை வந்து பெருசாக குர்ஸ்கில் பயன்படுத்தவே இல்லை. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அவங்களோட டொமஸ்டிக் யூனிட்ஸு, அதாவது அவங்களுடைய உள்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய போலீஸ் யூனிட்ஸு கூட கார்கிவ்ல பயன்படுத்துறதுக்காக வச்சிருந்த ரிசர்வ் ஃபோர்ஸ் கொஞ்சம் இப்படி தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி தான் புர்கினோ ஃபசோவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய பிரைவேட் மிலிட்டரி குரூப்பான பியர் பிரிகேட் அப்படிங்கிறத புர்கினோ ஃபசோவிலிருந்து குர்ஸ்க் பகுதியில் சண்டை போடுறதுக்காக ரஷ்ய அரசாங்கம் வரவழைச்சிருக்குது. ஸோ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும். ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே சண்டை போடுற படைகள் யாரையுமே குர்ஸ்கில் பயன்படுத்தலை. ஆனால் உக்ரைன் அரசாங்கம் உக்ரைனில் முக்கியமான இடத்துல சண்டை போட வேண்டிய படைகளை தான் எடுத்துகிட்டு போய் குர்ஸ்க்குள்ளே உட்கார வச்சிருக்குது. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் உருவாக்கும் இல்லையா. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் குர்ஸ்க்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க போகிறதில்ல. எப்போ குர்ஸ்க்குள்ளே இருந்து ரஷ்யா மேலே ஒரு மிக முக்கியமான தாக்குதல்கள் எல்லாம் நடத்துகிறாங்களோ அப்போ தான் ரஷ்யாவுக்கு ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது வரும். ஸோ இது உக்ரைனுக்கும் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதனால தான் உக்ரைன் அரசாங்கம் கண்டினியூஸாக மேற்குலக நாடுகள் கிட்ட லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அப்படிங்கிறத கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எடுத்துட்டு போயிட்டு குர்ஸ்க்குள்ள வச்சு அங்கிருந்து ரஷ்யாவுக்குள்ள டீப்பா ஒரு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத பண்ணாங்கன்னா அதை வச்சு ரஷ்யாவுக்கு ஒரு பிரஷரை கிரியேட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் உக்ரைன் அரசாங்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ஆனா இதுக்கு மேற்குலக நாடுகள் அந்த அளவுக்கு ஒரு கோஆபரேஷன் அப்படிங்கிறத கொடுக்கல. காரணம், அது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஆக்சுவலா பிரிட்டன் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டார்ம் ஷேடோ மிசைலை உக்ரைன் அரசாங்கம் குர்ஸ்க்குள்ள வச்சு அங்கிருந்து ரஷ்யாவுக்குள்ள டீப்பா தாக்குதல் நடத்துறதுக்கு கடந்த 27ஆம் தேதி அன்னைக்கு ரகசியமா ஒரு அனுமதி அப்படிங்கிறத கொடுத்திருந்திருக்கிறாங்க. ஆனா கடைசி நேரத்தில் அமெரிக்க அரசாங்கம் குறுக்க புகுந்து அந்த ஒரு அனுமதியை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள்ங்க. இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வெறுமனே பிரிட்டனோட டெக்னாலஜி மட்டும் இல்லை, அமெரிக்காவோட ரொம்பவே முக்கியமான ஒரு டெக்னாலஜியும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைலை பிரிட்டன் கொடுக்கணும் அப்படின்னா அதை அமெரிக்காவோட அனுமதியும் வாங்கி தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை இந்த ஸ்டார்ம் ஷேடோவை பிரிட்டன் கொடுத்துருந்து அதை உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தி இருந்ததுன்னா இதில் அமெரிக்காவுக்கு நேரடி தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ரஷ்ய அரசாங்கம் கருதுவாங்க. ஏன்னா அதில் அமெரிக்கன் டெக்னாலஜி இருக்குது இல்லையா. ஸோ அப்படி எதுவும் ரஷ்யா நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கடைசி நேரத்தில் அமெரிக்கா போய் அந்த ஒரு டீல் அப்படிங்கிறத தடுத்து நிறுத்தி இருந்திருக்கிறாங்க. என்னதான் இப்போ இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைலை கொடுக்காம அமெரிக்கா தடுத்து நிறுத்தினாலும் வேற ஏதாச்சும் ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல், அமெரிக்காவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மிசைலை பிரிட்டன் கொடுக்க வைக்கிறதுக்கு அமெரிக்கா வந்து ஹெல்ப் பண்ணலாம். அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக போக்ரோவோஸ்க்ல ஒரு பெரிய சண்டை வருது அப்படிங்கும் பொழுது குர்ஸ்க்குள்ள உக்ரைன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் ஏதாச்சும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு
அமெரிக்கா ட்ரை பண்ணும் அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. ஸோ அப்போது அது ஒரு இஷ்யூவாக வந்து ரஷ்ய அரசாங்கத்துக்கு இருக்கும். ஸோ எது எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் போக்ரோவோஸ்கை பிடிக்கிறதுக்கு என்னவெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணிட்டு வர்றாங்க. ரஷ்யா மட்டும் போக்ரோவோஸ்கை கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா போக்ரோவோஸ்க்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது இவ்வளவு நாட்களாக வந்து அர்பன் வார்ஃபேரை தவிர்த்துட்டு ரயில்வே ட்ராக் மூலமாக ரஷ்யா ஃபாஸ்ட்டாக முன்னாடி வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த நகரப்பகுதிகளுக்குள்ளே இருக்கிற உக்ரைன் படைகள்லாம் அங்கேயே தான் இருப்பாங்க. ஸோ போக்ரோவோஸ்கை மட்டும் ரஷ்யா கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா அந்த நகரப்பகுதிகளுக்குள்ளே இருக்கிற உக்ரைன் படைகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் ரஷ்யாவினுடைய கைகளுக்குள்ளே சிக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. காரணம் அவங்க எல்லாம் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக சுற்றி வளைக்கப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு போகக்கூடிய உணவு, ஆயுதம்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே ரஷ்ய அரசாங்கத்தினால அதுக்கப்புறம் தடுத்து நிறுத்த முடியும். அப்படி தடுத்து நிறுத்த ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்க எல்லாம் மாசாக ரஷ்யா கிட்ட சரண்டர் ஆகிறதுக்கான சான்ஸ் கூட இருக்குது. ஸோ அதனால தான் உக்ரைன் அரசாங்கம் ஒருவேளை ரஷ்யா போக்ரோவோஸ்கை நோக்கி முன்னேறி வர்றாங்க இல்லை ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சா அதுக்கு முன்னரே இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா உக்ரைன் படைகளையும் பின்வாங்கிடுவாங்க. மோஸ்ட்லி இங்க போக்ரோவோஸ்க்ல பேட்டில் நடக்கும் பொழுதே இங்க இருக்கக்கூடிய எல்லா படைகளையும் பின்னாடி வர சொல்லி போக்ரோவோஸ்க்ல சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ எது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? போக்ரோவோஸ்க் பேட்டில் உக்ரைன் அரசாங்கம் குர்ஸ்குக்குள்ள நுழைஞ்சது அவங்களுக்கு சாதகமா இருக்குமா, இல்ல குர்ஸ்குக்குள்ள நுழைந்தது உக்ரைனுக்கு எதிராகவே மாறுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.